இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 4 வாரமாக மத்திய கிழக்கை உலுக்கும் போரில் நேற்று முக்கிய அறிவிப்பு ஒன்றை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டார். ஈரான் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. முதல் பேச்சே ஆக்கப்பூர்வமாக இருந்தது. விரிவான ஒரு ஒப்பந்தத்தை கொண்டுவர தொடர்ந்து பேசப் போகிறோம். ஏற்கனவே ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு விதித்திருந்தோம். ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் ஈரான் மின்சக்தி கட்டுமானங்களை மொத்தமாக தகர்த்து விடுவோம் என்று எச்சரித்திருந்தோம். இப்போது ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடந்து இருப்பதால் மின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா 5 நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளது என்றார். இஸ்ரேலும் அதற்கு தலையசைத்தது. இதன் மூலம் இஸ்ரேலின் நலன் காக்கும் வகையில் நல்ல முடிவை ட்ரம்ப் கொண்டு வருவார் என்று நம்புவதாக பிரதமர் நெதன்யாகு சொல்லியிருந்தார். ஒரு வழியாக போர் நிறுத்தம் வந்துவிட்டது என்று உலகமே நிம்மதி பெருமூச்சு விட அதிர்ச்சி குண்டை வீசியது ஈரான். ட்ரம்ப் சொன்னது பச்சை போய். அமெரிக்காவுடன் நாங்கள் பேசவே இல்லை. நேரடியாகவோ திரைமறைவிலோ எந்த பேச்சும் நடக்கவில்லை. எங்களிடம் பேச வேண்டுமென்றால் அமெரிக்கா நேரடியாக வர வேண்டும். சர்வதேச வர்த்தக சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே ட்ரம்ப் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதோடு போரில் பின்னடைவை சந்தித்திருக்கும் அமெரிக்காவுக்கு இப்போது நேரம் தேவைப்படுகிறது. அதாவது மத்திய கிழக்கில் இன்னும் கூடுதல் இராணுவத்தை குவிக்க இருக்கிறார்கள். இதற்குத்தான் இந்த 5 நாள் அவகாசம். ஈரான் போரை நிறுத்தவோ அல்லது ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கவோ நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று ஈரான் அதிரடி காட்டியது. இந்த குழப்பமான சூழலில் 25வது நாளில் போர் அடியெடுத்து வைத்தது. ட்ரம்ப் கூற்றை அடியோடு நிராகரித்த ஈரான் வளைகுடா நாடுகள் மீது குண்டுமழை பொழிந்தது. குவைத் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்கியது. அந்த நாட்டின் வான் தடுப்பு கவசம் அவற்றை வானிலேயே இடைமறித்து அழித்தது. அதேபோல் சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் 20 ட்ரோன் குண்டுகளை வீசியது ஈரான். அவற்றை சவுதி வானிலேயே அழித்தது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மீது விடிய விடிய தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் ஏவுகணை வீசி தாக்கியது. இதற்கு இஸ்ரேலும் உரிய பதிலடி கொடுத்தது. இரவு முதல் அதிகாலை வரை ஈரானில் இஸ்ரேல் போர் விமானங்கள் தாண்டவமாடின. மொத்தம் 50 இடங்களில் குண்டுமழை பொழிந்தன. குறிப்பாக ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வைக்கப்பட்டிருக்கும் கிடங்குகள், டெஹ்ரானில் உள்ள உளவுத்துறை தலைமையகம், ஆயுத கிடங்குகள், வான் தடுப்பு கவசங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டன என்று இஸ்ரேல் கூறியது. இதற்கு உடனடியாக ஈரான் பதிலடி கொடுத்தது. இஸ்ரேல் தாக்குதல் முடிந்ததும் டெல் அவிவ் நகரை நோக்கி சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசியது. அதில் ஒரு ஏவுகணையை இஸ்ரேல் வான் தடுப்பு கவசங்கள் தடுக்க தவறிவிட்டன. அது குடியிருப்பு பகுதியில் விழுந்து வெடித்தது. மொத்தம் 100 கிலோ மருந்தை சுமந்து வந்ததால் கட்டுமானங்கள் கடும் சேதமடைந்தன. 4 பேர் காயமடைந்தனர். 25வது நாளாக இன்று தீவிர போர் தொடர்வதால் மத்திய கிழக்கை உலுக்கும் பதற்றம் இப்போது வரை தணியவில்லை.